பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடுவது குறித்தும், முதல் தேர்தல் களத்தில் களமிறங்கும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் தேர்வு குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நியூ பார்ட்டிஸ் எல்லாமே ரெண்டு இடத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது காமன் தான் இந்தியாவில். அதே மாதிரி ஒரு இடத்துல டிஃபீட் ஆனாலும் இன்னொரு இடத்துல வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஒரு செகண்டு. தேர்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு ஏரியாவில் இருக்கிற ஓட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அப்ரிஷியேட் பண்ணலாம். வெப்பப்பட்டியல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க கொஞ்சம் பேர் இதாயிருக்காங்க. வேற கட்சியிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க கொலாபரேஷன் பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஓகே தான். வேட்பாளர்களை அதாவது ஃபில்லிங் பிளாங்க்ஸுங்கிற மாதிரி வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதற்காக நியமிக்கப்பட்டதாக தெரிகிறது. உள்ளூரில் உள்ள பிரச்சனைகளை தெரிந்த வேட்பாளர்கள் யாரும் அங்கே இருந்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் புதிதாக இந்த அரசியல் களத்துக்கு வருபவர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்கணும். ஏன்னா சாதாரணமாக இங்கே உள்ளூர்களில் இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி தாவேகாவில் போட்டிருக்கிற அந்த வேட்பாளர்களில் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்திற்கு இந்த தொகுதிக்கு சம்மதம் இல்லாதவர்கள்லாம் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமா என்று ஒரு ஐயம் இருக்கிறது. விஜய் கிழக்கு தொகுதியில் போட்டிய முக்கிய காரணமே கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும்தான் அந்த கிறிஸ்துவ ஓட்டு நமக்கு கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது ரசிகர்கள் கூட்டமும் இருக்கிறாங்க. இது ரெண்டுமே விட்டால் கொள்கைக்குன்னு என்ன இருக்கிறாங்க இல்லை. மக்கள் இப்பயும் உள்ளே வந்துட்டாங்கன்னா கிழக்கு தொகுதியில் காவாசி அழிஞ்சிடும். ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் தானே. வேட்பாளர் இல்லைங்கண்ணா எப்படியுமே வேட்பாளர் எப்படி சொல்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வேகம்லாம் கிடையாது. அங்கேயுமே போட்டி தான் உள்ளே இறங்குறாங்க. நீயே நான் கோடிக்கணக்கில் கொடுத்து தான் அந்த வேட்பாளர் வாங்கியிருக்கிறாங்க சீட்டு. உள்ளே இப்பயே காசுக்காக அடிச்சுக்கிறாங்க. எங்களை அடமானம் வைக்க மாட்டாங்க, நிச்சயம் கிடையாது. வேட்பாளர் புது அரசியல் தானே அவர். அதனால அவருக்கு அவர் தோன்ற மாதிரி அவர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு தனியார் இதில் வச்சிருக்காரு அதை. அதனால எல்லாமே அவருக்கு புதுசுன்றதால நமக்கும் புதுசாக தெரியுது அதை பார்க்கறதுக்கு. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.